Hello friends, வணக்கம் and welcome to my channel சங்கி சமையல். இந்த ஒரு வீடியோலயே சப்பாத்தி ரொட்டிக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடக்கூடிய 5 வகையான கிரேவிஸ் அண்ட் கரீஸ் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பட்டாணி குருமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். இதுதான் பட்டாணி மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். நான் நைட்டே பட்டாணி ஊற வச்சு மார்னிங் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பட்டாணியில் செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 5 முந்திரி பருப்பை ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் கிரேவியோட திக்னஸ்க்காக. அதே மாதிரி தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ கடாய் காஞ்சிருச்சு. அதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் பட்டர் தான். வெண்ணெய் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. வீட்லேயே எப்படி வெண்ணெய் நெய் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் உருகுனதும் அதில் ஒரு சின்ன பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் அதில் ஒரு பச்சை மிளகாய் 2 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கணும். இந்த குருமா சப்பாத்தி, வீட் பரோட்டா, புல்கா, நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணியில் செய்கிறீங்க அப்படின்னா வேக வைக்காம இதுலயே ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வெந்துடும் அது. இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஃப்ரை ஆனதும் இப்போ அரைச்ச முந்திரி வெங்காய விழுது அதில் சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட ஆட் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் அதில் தக்காளி விழுதையும் ஆட் பண்ணுறேன். இப்போது இது பச்சையாகவே அரைச்சிருக்கிறதால நம்ம லிட்டு போட்டு ரொம்ப நேரம் இதை சிம்மில் வச்சு மசாலா பிரிகிற வரைக்கும் நம்ம இதை வேக விட போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து லிட்டு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். பச்சை வாசம் போகணும். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போனாதான் இந்த குருமா நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏன்னா சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோட பச்சை வாசம் நல்லா போகணும். இது ஃப்ரெஷ் க்ரீமு. இது நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். தயிரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். மசாலா பச்சை வாசம் போனதும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். சிம்லே வச்சு வேக விடுங்க. ஏன்னா முந்திரி போட்டு அரைச்சிருக்கிறதால நமக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இது கிரேவியோட ரிச்னஸ்க்காகவும் டேஸ்ட்காகவும் தான். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியை தண்ணியோடவே ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணுங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாருங்கள், சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது, கம கமன்னு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ரிச்சான கிரேவி இது. ஸோ பாருங்கள், நம்மளோட பட்டாணி மசாலா குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஒயிட் சன்னாலையும் செய்யலாம். யம்மி. அடுத்த கிரேவி காளான் குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். காளானை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன்.
இதை வதக்கி அரைச்சு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டான குழம்பு. கடாயில் ஆயில் காஞ்சதும் அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு ஸ்டைலில். இப்போது ஆனியன் வதங்கினதும் அதில் 2 குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 1/2 ஸ்பூன் போல் கசகசா திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறேன். இதோடவே நம்ம வரமிளகாயும் கொத்தமல்லி விதையும் சேர்த்து வதக்கி அரைக்கலாம். நான் இப்போது பவுட்ரு ஃபார்ம்லேயே ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேங்காய் கொஞ்சம், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்து ஆறுனதும் இதை பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறதை காட்டில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஆறுனதும் அரைச்சிருங்க. இப்போ கடாயில் ஆயில் காஞ்சிருச்சு. அதில் சீரகம், கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது ஆனியன் வதங்கினதும் அரைச்ச மசாலா விழுத இது கூட சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். காளான் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம கடைசியாக ஆட் பண்ணால் போதும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கிறேன். காளான் 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான காளான் குழம்பு தயாராகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ கிட்ஸுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தேங்காய் கூட முந்திரி, கசகசா, சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இப்போ கடாயில் ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட தட்டி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் அதில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஆட் பண்ணாதான் மசாலா நல்லா இறங்கும். இதோட மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான உப்பும் இப்போயே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ காலிஃப்ளவரை நல்லா மசாலாவோட ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இப்போது அரைச்ச தேங்காய் விழுது, தேங்காய் கூட கசகசா, முந்திரி, சோம்பு 3 ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அதுவும் இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது காலிஃப்ளவர் வெந்துருச்சு, நல்ல வாசம் வருது. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான காலிஃப்ளவர் குருமா தயாராகிடுச்சு. கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், அது ஆப்ஷனல் தான். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டான எம்மியான காலிஃப்ளவர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ மீல் மேக்கர் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் காஞ்சதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் அதோட கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 2 சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதை நல்லா வதக்கி அரைச்சு செய்ய போகிறோம்.
இந்த குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நம்ம மற்ற குருமாஸும் செய்யலாம். இப்போ தக்காளி ஃப்ரை ஆனதும் 4-5 முந்திரி பருப்பும் 1/2 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து ஆறுனதும் இதை நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடாயில் ஆயில் காஞ்சதும் சின்ன பிரிஞ்சி இலை 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கறிவேப்பிலையும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி இதோட சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த குருமா திக்காக வேணுங்கனால நான் தண்ணி கம்மியாக ஆட் பண்ண போகிறேன். செமி கிரேவியாக கிடைக்கும். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து மசாலாவை நல்லா கலக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீல் மேக்கரை நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சு ஆட் பண்ணலாம். அது 10 மினிட்ஸ் ஊறணும். நான் ஒரு வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மசாலா வாசம் எல்லாம் போனதும் இந்த மாதிரி ஊறின மீல் மேக்கரை நல்லா வடிச்சிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் இருந்தாலும் அதை 2-3 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கங்க. இப்போ உப்பு காரம் நல்லா ஆட் ஆகணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கிரேவி சீக்கிரம் திக்காகிடும். உப்பு காரம் செக் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது. இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம மீல் மேக்கர் குருமா. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். மிக்சியில் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேனில் ஆயில் காஞ்சதும் பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் தட்டி வச்ச இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் தக்காளியை அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். குக்கர்லேயே செஞ்சிடலாம். டக்குன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தக்காளி குக் ஆனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இதோட நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். காய்கறி வெந்துடும், இல்லைன்னா குழஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் குருமா யம்மியாக தயாராகிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே கோதுமை பரோட்டா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற வீடியோஸை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய்.